சரியானே? அப்ப என்ன விளங்குது? அப்ப இந்த ஈங்கிறதுல கியூ மாறாது, 4πa³ மாறாட்டி நான் கருதப்படுற கோல கோசி பரப்பு உள்ளுக்குள்ள உள்ளுக்கு ஒரு இதுக்குள்ள நேர்வீத சமனே இருக்கும் ஆர் ஐக்கும். அந்த இது கோலத்துக்கு உள்ளுக்கு போனா இந்த ஈங்கிறது நேர்விகித சமன் ஆர் ஆയിരിக்கும். கோலத்துக்கு வெளியே போனா ஈங்கிறது நேர்விகித சமன் ஒண்டிங்கள் ஆர் வர்க்கம் ஆയിരിக்கும். நோட் பண்ணுங்க. சரியா? சரி, இப்ப இதுல அழுத்த வரைவு இந்த வரைவு எப்படி வரும்னு பாப்போம். இதான் எடுத்த நான் கோலம். இது ஆரைங்கிறது ஏஆர்ஐக்கு இந்த ஆரை எக்ஸோட எப்படி மாறும் பார்ப்போம். இப்ப முதலாவது நான் கூறுறது இந்த ஈங்கிறது தூரத்தோட எக்ஸோட எப்படி மாறும், அதே மாதிரி இந்த மின் அழுத்தம்ங்கிறது எப்படி இந்த எக்ஸோட மாறும் பார்ப்போம். அப்ப 3 போர்ஷனிக்கு முதலாவது இந்த துண்டு, அடுத்து இந்த துண்டு, அடுத்தாங்க துண்டு இருங்க பார்ப்போம் எப்படி வரும். உள்ளுக்கு போனோம்டா நேர்விகித சமன் ஆர், வெளியே போனோம்டா நேர்விகித சமன் ஒண்டிங்கில் ஆர் வர்க்கம். அப்ப ஆர் பூஜ்ஜியம் ஆயிக்கக்குள்ள மின்புல வலிமை என்ன இருக்கணும், பூஜ்ஜியம் ஆயிக்கணும். அப்ப மின்புல வலிமை பூஜ்ஜியம் எடுத்துடும். மின்புல வலிமை ஒரு காவிக்கணையும் அதுக்கு திசை மிருக்கி. அப்ப நான் இஞ்சால பக்கம் மீக்கிற மின்புல வலிமையை ஒரு பிளஸ் எடுக்கணும்டா, இஞ்சால பக்கம் மீக்கிற மின்புல வலிமை எடுக்கணும் மைனஸ் என்று எடுக்கணும். அப்ப நான் இஞ்சால போக்கல இவரது ஒரு ஓரளவு நேரேற்றத்தை வச்சுட்டா அதுல தாக்குற மின்புல வலிமை திசையங்களை பக்கம் மீக்கும். இவரது ஒரு கூலம் ஏற்றத்தை வச்சுட்டா இவரது தாக்குற விசைங்கிறது இஞ்சால பக்கம் மீக்கும். அப்ப மின்புல வலிமையில திசைங்கிறதும் அங்கால பக்கம் மீக்கும். அப்ப இஞ்சால போக்கல ஆற கூடின மின்புல வலிமை கூடணும். அப்ப எப்படி போகணும், இப்படி போகணும். இது விளையுண்டா, இது விளையுண்டு. மாறி நான் இஞ்சால சைட் வந்தேன்டா மைனஸ் ஆறு பக்கம் வந்தேன், இஞ்சால பக்கம் ஒரு புள்ளியை வச்சிருந்தா அந்த புள்ளியில தாக்குற மின்புல வலிமைங்கிறது பிளஸ் பிளஸ்ங்கிற இஞ்சால பக்கம் தள்ளும். அப்ப திசைங்கிற இங்கால பக்கம் மைனஸ் பக்கம். அப்ப இந்த கோடு இப்படியா கூடும். இது விளையுண்டா, இது விளையுண்டு. அதுக்கு போற நான் இங்க இருந்து பாத்துட்டேன்டா ஆற முடிவிலி ஆயிட்டாமண்டா ஈங்கிறது பூஜ்ஜியம் ஆகும். அப்ப ஆற கூட 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 குறையணும். குறையணும் எப்படி போகணும், இப்படி போய் முடிவிலியில பூஜ்ஜியம் ஆயிக்கும். ஏன் ஆறு வர்க்கம் முடிவிலியானதான் ஈங்கிறது வரும் பூஜ்ஜியமா வரும். அப்ப ஒரு காலமும் பூஜ்ஜியத்தை தொடாது. ஏன் பூஜ்ஜியத்தை தொட்ட விடுத்த முடிவிலிக்கு முந்தைய விடுத்த பூஜ்ஜியம் வந்துடும். முடிவிலிங்கிறது டிஃபைன் பண்ணப்படல. அப்ப இந்த கோடங்கிறது 2 கோடையும் தொடாமலுக்கு இப்படியே போகணும். விளையுண்டா? இப்ப ஆரை நேர்விகித சமனம் நீங்கள் ஆறு வர்க்கம் தானே. ஆற கூடினா இந்த மின்புல வலிமை ஈங்கிறது குறையணும். ஆனா இந்த மின்புல வலிமை ஆறுங்கிறது முடிவிலி போனாதான் மின்புல வலிமை பூஜ்ஜியம் ஆகும். ஏன் முடிவிலி வரத்தான சூரப்பொருள். அப்ப முடிவிலி இல்லாம மின்புல வலிமை பூஜ்ஜியம். ஆறு முடிவிலியாக போல மின்புல வலிமை பூஜ்ஜியமாம். அப்ப ஆறு குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சி இந்த எக்ஸச்சு தொடுற மாதிரி இப்படி போயிட்டு. அப்ப எக்ஸச்சு எவ்வளத்தை தொடுமாட்டா முடிவிலி வரப்பெல்லாம் எக்ஸச்சு தொடும். நாங்க முடிவிலி எவ்வளத்தை பெறலாமா, பெறையில. அப்ப பூஜ்ஜியத்தை தொடாது ஒரு நாள். அதே மாதிரி இஞ்சால போக்கல எப்படி வருது, இங்க இருந்து இப்படி போகும். அதே மாதிரி இதுக்கு வரும். சரியா விளையண்டா? அடுத்து அழுத்தத்துக்கு இருங்க பாப்போம். இதை வச்சு
சரியா? எப்படி வரும்? முடிவிலில் இருந்து ஓரளவு நேரேற்றது இந்த மேற்பரப்பு கொண்டு வரக்கூடிய மின்விசைக்கு எதிராக வேலை செய்யணும். அந்த செய்யப்படுற வேலை தான் என்ன? இந்த மின்னழுத்தம்ங்கிறது. அப்ப முடிவிலில் இருந்து உள்ளுக்கு வரக்குள்ள மின்புல வலிமை கூடும். அப்ப மின்புல வலிமை கூடுதா செய்யப்படுற வேலை கூடும். அப்ப அழுத்தம்ங்கிறது என்ன? இப்படியே இப்படி கூடும். அதே மாதிரி இஞ்சாலை மின் செய்யும் வேலை கூடும். இப்படியா இப்படி கூடும். இது ரெண்டும் விளையுது. சரியா? இஞ்சால எப்படி வரும்? இஞ்சால போனண்டா மின்புல வலிமை குறையுதா கூடுதா? இப்படியா போக்கல மின்புல வலிமை என்ன செய்யுது? நேர் வீசமானண்டா மையத்துல மின்புல வலிமை 0. ஆனா இப்படி போனாலும் மின்புல வலிமை இருக்கா? நம்ம அந்த மின்புல வலிமை குறையிற மின்புல வலிமை இருக்கு. இது விளங்குதா? இப்படி உள்ளுக்கு போனோம்டா ஏற்றத்தில் உள்ளுக்கு போனோம்டா மின்புல வலிமை இருக்கும். அந்த மின்புல வலிமைங்கிறது ஒரு குறையிற மின்புல வலிமை இருக்கும். அப்ப செய்யப்படுற வேலைங்கிறது குறையும் வீதத்துல அதிகரிக்கும். அது விளங்குதா? இப்ப செய்யப்படுற வேலை கூட்டிகிட்டே போகும். அந்த செய்யப்படுற வேலைங்கிறது இஞ்ச செய்ய வேலை அதிகரிப்புங்கிறது குறைஞ்ச அதிகரிப்பு இருக்கும். விளங்குதா? ஏன் போக்குல மின்புல வலிமையும் குறையுது, ஆனா வேலையும் செஞ்சுட்டு போறோம். அப்ப செய்யப்படுற வேலை குறையும் வீதத்தில் அதிகரிக்கும் என்றா கிராஃப் எப்படி போகும்? இப்படி இப்படி போகும். இது விளங்குதா? ஏன் ஒரு குறையும் வீதத்துல அதிகரிக்கும். வேலையும் கூடும், ஆனா ஒரு குறையும் வீதத்தில் அதிகரிச்சா வேலை செய்யப்படும். அப்ப மின்னழுத்தம் ஒரு குறையும் வீதத்தில் அதிகரிச்சு போகும். இந்த நேர்விதி சமன் ஆர் வெளியே நேர்விதி சமன் 1/r வர்க்கம். இந்த கிராஃப் எல்லாம் திருப்பி ஒரு தரம் மொத்தம் அடுத்து கீறி பாத்தீங்கன்னா கிளியர் ஆயிடும். மின்புல வலிமைக்கு வரை விளக்கணும் என்ன, மின்னழுத்தத்துக்கு வரை விளக்கணும் என்ன, ரெண்டையும் மட்டும் நம்ம யோசிக்கணும். சமன்பாடை வச்சு யோசிக்காதீங்க. சமன்பாடு வச்சு யோசிச்சீங்கன்னா பொழையாகும். இப்ப வி நேர்விதி சமன் ஆறு அப்படி எடுத்து சமன்பாடு வச்சு யோசிச்சீங்கன்னா இடத்த பொழைக்கும். இரண்டா இங்கிருந்து வரப்பட மின்புல வலிமைங்கிறது கூடிக்கொண்டு வரும். ஏன் கோடு நெருங்கி கொண்டு வரும். இப்ப கோடு விரிஞ்சிட்டு போறதால இந்த பெரிய பரப்படுத்தணும்னா இந்த சின்ன பரப்பு இருக்கிற கோட்டு எண்ணிக்கையை விட பெரிய பரப்பு இருக்கிற கோட்டு எண்ணிக்கை என்ன இருக்கணும்? குறைவாகி மீன் செறிவு குறைய இருக்கும். இந்த கோட்டுக்கு மட்டும் எனக்கு கூடிக்கொண்டு போகும். அப்ப மின்புல வலிமைங்கிறது குறைஞ்சு கொண்டு போகும். இதை நோட் பண்ணீங்கன்னா சரி. சரி, அடுத்தது ஒரு நோட் கொண்டு போடுங்க. மின்புலத்துல முக்காவாசி பகுதி முடிஞ்சு கொள்ளளவம் மட்டும் இருக்காத நாளைக்கு பார்ப்போம். கொள்ளளவம் விளங்கணும் மண்டை இது ஃபுல்லா கிளியர் ஆயிக்கணும். இந்த அழுத்தம் இந்த உள்ளுக்கு இப்படி 4-5 ஓட்ட வச்சு எப்படி அழுத்தம் உள்ளுக்கு கூட்டப்படுது, மின்புல வலிமைக்கு வரைவிலக்கணம் என்ன, மின்னழுத்தம் என்றா என்ன, மின்விசை கோடண்டா என்ன, எல்லாம் கடும் கிளியரா இருந்தா மட்டும்தான் கொள்ளளவம் வழங்குமா? இல்லாட்டி கொள்ளளவம் வழங்காது. அடுத்த ஒரு சின்ன நோட் போடுங்க. ஏற்ற பரப்படர்த்தி. ஏற்ற பரப்படர்த்தி. ஏற்ற பரப்படர்த்தி. ஏற்ற பரப்படர்த்தி. இந்த ஏற்ற பரப்படர்த்திங்கிறது என்னண்டா, இன்னைக்கு உதாரணத்துக்கு செல்றாரு இந்த அழகு பரப்புல நிக்கிற ஏற்றம் தானே இந்த ஏற்ற பரப்படர்த்தி. உதாரணத்துக்கு நான் இந்த வேற முறையில விளங்கப்படுத்தினா, எனக்கு ஒரு ஆள் செல்றாரு ஒரு 1 மீட்டர் நீளமான ஒரு சீரான ஒரு 1 மீட்டர் நீளமான ஒரு கோல் எடுத்தனண்டா, அந்த கோல்ல திணிவுங்கிறது எனக்கு செல்றாரு 5 கிலோகிராம் என்று செல்றாரு. அப்ப எனக்கு செல்லுங்க ஒரு 2 மீட்டர் நீளமான ஒரு கோல் எடுத்தனண்டா அதுல திணிவுங்கிறது என்ன வரணும்? ஒரு 10 கிலோகிராம் என்று வரும். அப்ப இதை நாங்க இப்படி குறிப்போம்டா அழகு நீள திணிவு 5 கிலோகிராம் குறிக்கலாமே இல்லையா? 1 மீட்டருக்கு 5 கிலோகிராம் இந்த 1 மீட்டர் அழகு நீளம் எடுக்கலாமே இல்லையா?
அப்ப 1 மீட்டருக்கு 5 கிலோகிராம் எடுத்துனண்டா இதுல திணிவு இப்படி வரும் 5 கிலோகிராம் மீட்டர் -1 வரும். அப்ப 5 கிலோகிராம் மீட்டர் -1 அழகு வருதாமண்டா அழகு நீள திணிவு 5 கிலோகிராம் எடுக்க. அதே மாதிரி இப்படி வந்தா 5 கிலோகிராம் சென்டிமீட்டர் -1 வந்தா 1 சென்டிமீட்டர் துண்டுட நீளம் தான் 5 கிலோகிராம். இங்க 1 மீட்டர் துண்டுட நீளம் 5 கிலோகிராம். அப்ப இந்த அழகை வச்சு என்னன்னு நம்ம முடிவெடுக்க தெரியும். இதை முதல்ல நோட் பண்ணுங்க. அப்ப சென்டிமீட்டர் என்ன அழகு தாரானோ அதை வச்சு முடிவெடுக்கணும். இது 1 சென்டிமீட்டருக்கு 5 கிலோகிராம், அது 1 மீட்டருக்கு 5 கிலோகிராம். எப்படி வந்தாலும் செய்ய தெரியணும். இந்த அலகுகளை வச்சு எல்லாம் கணிக்க தெரியணும். அழகை வச்சு வரைவிலக்கணம் எடுக்க தெரியணும். வரைவிலக்கணத்திலிருந்து அழகு எடுக்க தெரியணும். இது சரியா? இது சரி. இப்ப அப்ப பரப்படர்த்தி ஏற்ற பரப்படர்த்தி என்று என்ன நடக்கும்? அப்ப இப்படி வந்தா எனக்கு ஒரு ஆள் சொல்லாரு இந்த 1 மீட்டர்ல இருக்கிற ஏற்றம்ங்கிறது ஒரு கியூ ஏற்றம் இருந்துச்சாமண்டா 2 மீட்டர்ல இருக்கிற ஏற்றம்ங்கிறது என்ன ஏற்றம் ஆயிக்கும்? ஒரு 2Q ஏற்றம் ஆயிக்கும். இது விளங்குதா? அப்ப இது அழகால் இருந்தா 1 மீட்டர்ல கியூக்கு நான் ஏற்றத்தை நான் குறிக்கிறது கூலோம் என்ன? அப்ப எப்படி வரும்? கூலோம் மீட்டர் -1 தான். இந்த அழகை வச்சு என்ன செய்யலாம்? 1 மீட்டர் 2 இதுல இருக்கிற ஏற்றம் 1 கூலம், 2 மீட்டர் 2 கூலம் இருக்கும். அப்ப நாங்க இதை செல்லுவோம் ஏற்ற நீள அடர்த்தின்னு சொல்லுவோம். அது விளங்கா? அப்ப இது நீளம் சார்பா செல்லத்தால ஏற்றத்தின் நீள அடர்த்தி. இதே நான் பரப்பு சார்பா கழிச்சா ஒரு வட்டம் ஈக்கி இந்த பரப்பு ஏஆரையோட ஒரு வட்டம் இந்த 4π ஏ வர்க்கம் வட்டத்துல மொத்தமா ஒரு கியூ ஏற்றம் இருக்கண்டா அழகு பரப்பளிக்கிற ஏற்றம்ங்கிறது என்ன இருக்கும்? இந்த மொத்த பரப்புல கியூ ஏற்றம் இருக்கண்டா அழகு பரப்பளிக்கிற ஏற்றம் கியூ ஓவர் 4π ஏ வர்க்கம் வரும். இது விளங்குதா? அப்ப கியூ ஓவர் 4π ஏ வர்க்கம்டா கியூக்கு கூலம் ஒன்று செல்லுவோம். ஏ வர்க்கம் 4க்கும் அளவு இல்ல, பைக்கும் அளவு இல்ல, ஏ வர்க்கத்துக்கு அளவு இருக்கா இல்லையா? இருக்கி. அது மீட்டர் எடுத்தா மீட்டர் வர்க்கம், சென்டிமீட்டர் எடுத்தா சென்டிமீட்டர் வர்க்கம். இதானதுக்கு நான் சென்டிமீட்டர் வர்க்கம் வேண்டா கூலோம் சென்டிமீட்டர் -2 வரும். இது விளங்குதா? இது விளங்குது. நோட் பண்ணுங்க உங்களுக்கு விளங்குற மாதிரி. அப்ப இந்த அலகுகளை வச்சு அது ஏற்ற பரப்படுத்தியா இல்ல ஏற்ற நீள அடர்த்தியா அதுகளை தெரியணும். சரியா? இன்னைக்கு ஒன்று சொல்றாங்க இது ஒரு கோளக்கடத்தியாம். இந்த கோளக்கடத்தின் மேற்பரப்படர்த்திங்கிறது சிக்மா சென்டிமீட்டர் -2 ஆம். அப்ப இதுல இருந்து என்ன முடிவு எடுக்கலாம்? சிக்மா ரெடியா? இத போடுங்க நோட்ல. அவ்வளவு நோட் பண்ணிட்டீங்களா? அவ்வளவு நோட் பண்ணுங்க. அடுத்தது போடுங்க. இப்ப நம்ம எது பாத்திக்க ஒரு புள்ளி ஏற்றத்தால வார கோசின் ஏற்றம் பாத்திக்கம். அதுக்கு பிறகு ஒரு கோளம் +q ஏற்றப்பட்ட கோலத்தால வார மீன்புல வலிமையை கண்டிக்கும். அது போற என்ன கண்டிக்கும்? ஒரு கோள பரப்பு, அது கோள கடத்தி இல்லாமல் ஒரு கோள பரப்பு எப்படி வரும் பாத்திக்கம். இப்ப நாங்க பார்க்க போறோம் மிக நீண்ட குழாயின் மின்புல வலிமை எப்படி வரும் பார்க்க போறோம். அப்ப 4வது போடுங்க. 4வது போடுங்க. சீராக ஏற்றப்பட்ட அப்ப ஏற்ற பரப்படர்த்தி என்னென்று விளங்கிக்கணும். இந்த நீள அடர்த்தி என்னென்னு விளக்கணும். அதுகள் விளங்கி இந்த ஜிடி சீராக ஏற்றப்பட்ட நோட்ல எவ்வளவு நோட் பண்ணி இந்த ஜிடி 4வது எழுதுங்க. சீராக ஏற்றப்பட்ட உருளை கடத்தும்
சீரா ஏற்றப்பட்ட உருளை கடத்தும் மிக நீண்ட நேரிய கோளினால் உருளை கடத்தும் மிக நீண்ட நேரிய கோடு அந்த கடத்தும்ங்கிறதாண்டே ஏன் பண்ணுங்க அப்ப கடத்தும் சென்னா அந்த உருளையில உள்ளுக்கு ஏற்றம் இருக்காங்கிறத வழங்கணும். சீரா ஏற்றப்பட்ட உருளை கடத்தும் மிக நீண்ட நேரிய கோளினால் அதன் அருகில் ஏற்படுத்தப்படும் மின்புல வலிமை அப்படின்னு பாருங்க. இதுல அழகு பரப்படுத்தி சிக்மான்னு செல்றான்டா இந்த மொத்த மேற்பரப்போட ஏன்னு செல்றான்டா இந்த மேற்பரப்புல இருக்கிற மொத்த ஏற்றம்ங்கிறது என்ன வரணும் அழகு பரப்படுத்தி சிக்மாங்கான் இதுல மொத்த மேற்பரப்பு ஏண்டா அந்த மேற்பரப்பு முழுக்கணும் இருக்கிற மொத்த ஏற்றம் ஏங்கிறது என்ன வரணும் கியூங்கிறது ஏ சிக்மாவா வரணும். இது எல்லாருக்கும் தெரியும். ரைட். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்டா ஒரு சீரா ஏற்றிய நேரிய கோள். அப்ப இந்த மாக்கர் மாதிரி ஒரு கோளை கண்டு இந்த மாக்கர்ல இருந்து சீரா ஏற்றிக்கணும்டா இந்த மாக்கருக்குள்ளுக்கு ஏற்றம் நிக்குமா ஏற்றம் நிக்க ஏன் இது ஒரு கடத்தும் கோலம்ங்கிறது. அப்ப மாக்கருக்கு வெளியே ஃபுல்லா ஏற்றம் இருந்துச்சாமண்டா இதுல இருந்து போற கோடுங்கிறது எப்படி போகும் மேல் நோக்கி கோடு போகுமா இந்த ஏற்றம் ஃபுல்லா இந்த வளைவரப்புல தெரிஞ்சு காணப்படும். மேலுக்கும் பரப்பு இல்ல கீழுக்கும் பரப்பு இல்ல அந்த ஏற்றம் ஃபுல்லா வளைவரப்பு நீக்கும். அப்ப இந்த ஏற்றத்திலிருந்து போற கோடுங்கிறது இந்த பரப்புக்கு செங்குத்தா போனோம்டா இப்படி வளர்ச்சிக்கிற வளைவரப்பு முறையான இப்படி போகும். அது விளங்குதா அப்ப இந்த கோட்டுக்கு செங்குத்தா பிடிக்கிற பரப்பு கோலக்கோசின் பரப்பு. அப்ப இந்த கோட்டுக்கு செங்குத்தா பிரிக்கணும்டா இப்படி வரும் இப்படி உண்டு இப்படி பிடிச்சாதான் கோலக்கோசின் பரப்பு உருவம். அது விளங்குதா அப்ப இந்த ஏற்றத்தில் வார கோடு இந்த பிடிக்கிற பரப்பை செங்குத்தா விட்டிட்டு போகும். அது விளங்கிட்டா அப்ப இதை எடுத்தா மிக நீண்ட நேரிய கோலாம் இது இப்படி இருக்கும். இது மிக நீண்ட நேரிய கோலாம். இதுல நீளம் இணைக்கி செல்றாங்க எல் நீளம் செல்றாங்க. ஆனா அதுல நீள அடர்த்தின்னு சொல்றாங்க சிக்மா சென்டிமீட்டர் -1 இது விளங்கி. அப்ப நான் இதுல கருதப்படுற கோள கோசின் பரப்பு தெரிவு செய்யணும்டா இந்த கருதப்படுற கோள கோசின் பரப்பு இதுக்கு மேல இப்படி வைக்கணும். அது விளங்குதா அப்ப உருளையை வெட்டி அந்த உருளையை இப்படி செய்யும் இப்படி வைக்கணும். அப்ப அந்த கருதப்படுற கோள கோசின் பரப்புக்கு இருந்துடா அது எப்படி வரும் இப்படி வரும். இது விளங்குதா இது விளங்கு. அப்ப இந்த கருதப்படுற கோள கோசின் பரப்பில் இருந்து வெளிநோக்கி போற கோடுங்கிறது மேல் நோக்கி கீழ் நோக்கி போமா இல்லையே மேல் நோக்கி கீழ் நோக்கி போக இந்த இடத்துல ஈற்றம் இருக்கணும். அப்ப பரப்புங்கிறது இந்த வலை பரப்புக்குள்ள மட்டும்தான் கோடு போகுங்கிறது விளங்குதா. அப்ப வலை பரப்புக்குள்ள மட்டும்தான் போகும்டா அந்த பரப்பு மட்டும்தான் நாங்க கருதப்படுற கோள கோசின் பரப்பு. அப்ப ஈங்கிறது அப்ப ஏற்றம் இப்படி நிக்கலாம் இப்படி நின்றா அப்ப மின்விசை கோடுங்கிறது எப்படி போகணும் இப்படி போகணும். இது விளங்குதா ஒரு 3D மாதிரி பாத்தீங்கன்னா இதான் வட்டம் இந்த மேலுக்கு வட்டம் இது மேலுக்கு நின்று பார்த்துட்டா இது மையம் என்றா மின்விசை கோடு இப்படித்தானே போகும். ஒரு 3D மாதிரி பாத்தீங்கன்னா என்ன ஓமையா இதை நோட் பண்ணுங்க. முதலாவது இது மேலுக்கு இருந்து பார்த்தது இங்க இருந்து பார்த்தா இந்த கோட்டில் இருந்து இப்படி போகும் 3D மாதிரி போகும். அப்ப இந்த மேலுக்கு இருந்து பார்த்த இந்த வியூங்கிறது இப்படி இருக்கு நோட் பண்ணுங்க. அப்ப கருதப்படுற கோள கோசி மரபு இப்படி எடுத்திக்க மேலுக்கு நின்று பார்த்தா இந்த வியூல இருக்கு. இது மேலுத்து வியூ இது சும்மா சைடு இருந்து பார்க்க. சரியா ஒரு கோலத்தை ஒரு உருளை எடுத்துட்டா உருளையில ஆரைங்கிறது ஒரு ஏஆர் இருந்து நீளம்ங்கிறது ஒரு எச் ஆയിരിக்கும்டா இதுல வலைபரப்பு ஏங்கிறது என்ன ஆയിരിக்கும் 2πAh ஆയിരിக்கும். வலைபரப்பளவுக்கான சமன்பாடு A = 2πAh ஆയിരിக்கும். ஒரு ஆரை ஏ இருந்து உயரம் எச்சா இருந்தா
அதுல வளைவரப்புங்கிறது 2πAH. அப்ப நான் இதுல இருந்து வெளிநோக்கி வார மின்புல வலிமை ஈய காரணம் என்றா எனக்கு தெரியும் ஈ சமன் மின்பாயத்தை கருதப்படுற கோள கோசின் பரப்பளவு பிரிச்சு என்ன செய்யும் மின்புல வலிமை ஈ வரும். அப்ப மின்புல வலிமை ஈய காரணம் முதல்ல அதனால ஏற்றத்தை காணும் இல்லையா. அலகு நீளத்துல நிக்கிற ஏற்றம்ங்கிறது எல் சிக்மாண்டா, இந்த எல் நீளத்துல நிக்கிற ஏற்றம்ங்கிறது என்ன இருக்கணும் எல் இன்டு சிக்மா ஆகும். அப்ப மொத்த ஏற்றம்ங்கிறது எல் இன்டு சிக்மாண்டா ஈ சமன் எல் சிக்மா ஓவர் அதுல எப்சைல் நோட்டால பிரிச்சு அதுல பரப்பு ஏங்கிறது என்ன வரும் 2π, இது ஆற ஏ என்று எடுத்தனண்டா 2πA இன்டு எல் என்று வரும். அப்ப 2πA இன்டு எல் என்று வரும். அப்ப இதுல நான் சுருக்கணும் என்ன வரும் இ சமன் எல் சிக்மா ஓவர் 2πA எப்சைல் நோட் எல் என்று வரும். அப்ப இதுல இருந்து நான் இல்லையும் இல்லையும் சுருக்கணும் என்ன வரும் சுருக்கணும்டா இ சமன் சிக்மா ஓவர் 2πA எப்சைலன் நோட் வரும். நோட் பண்ணுங்க புரியுதா. அந்த வியூ தான் முக்கியம். மேலுக்கு இந்த வார்த்தை பிடிக்கும், சைட்ல இந்த வார்த்தை பிடிக்கும், அதெல்லாம் வரீங்களா சரி. அந்த பரப்பியின் வளைவரப்பு போட்டுருந்தா இந்த வளைவரப்பு மட்டும்தான் இந்த கோடங்கிறது வெட்டிட்டு போகும். அதெல்லாம் எல்லாம் வளைவரப்பு போட்டீங்க. இந்த கோசின் பரப்புங்கிறது மின்விசை கோட்டுக்கு செங்குத்தா இருக்கிற பரப்பு தான் கோசின் பரப்பு. அப்ப கோட்டை செங்குத்தா போட்டு இவனும் போன மாட்டா ஒரு வடை பரப்பை தான் சூஸ் பண்ணணும். அது கூட எங்காச்சு இது மேலு திவி. விங்கிறது என்னென்ன வருது சிக்மா ஓவர். அப்ப சிக்மாங்கிறது நீள அடர்த்தி இ சமன் சிக்மா ஓவர் 2π எப்சைலன் நாட் ஏ என்று வரும். சரியா சரி. இந்த மின்புல வலிமைங்கிறது இந்த இடத்துல இருந்து ஏ தூரத்துல மின்புல வலிமை சிக்மா ஓ 2π எப்சிலன் டி. அப்ப இந்த மின்புல வலிமைங்கிறது எவ்வளவு மேக்சிமம் ஆയിരിക്കും. அப்ப இந்த குழாயின் மேற்பரப்புல ஆரைங்கிறது ஆறா இருந்தா குழாயின் மேற்பரப்புலதான் இந்த மின்புல வலிமை மேக்சிமம் மது விளங்குதா. இந்த ஆற கூடினா மின்புல வலிமை குறையணும். அப்ப ஆற எங்க மேக்சிமம் குறையோ அந்த இடத்துல மின்புல வலிமை மேக்சிமம். அப்ப உள்ளுக்கு போனோம்னா மின்புல வலிமை என்ன பூஜ்ஜியம். மேன் உள்ளுக்கும் ஏற்றம் இல்லை. அப்ப இந்த மேற்பரப்புல மின்புல வலிமைங்கிறது இஎஸ்ங்கிறது எதுக்கு சமனாயிக்கும் சிக்மா ஓவர் 2π எப்சிலன் நாட் ஆர் ஆയിരിக்கும். அது அந்த குழாயின் ஆரைக்கு சமனா வரக்கலாம். மேற்பரப்புல மின்புல வலிமை இ வரும். நோட் பண்ணுங்க. அப்ப மேற்பரப்புல தான் மின்புல வலிமை கூட இருக்கும். மேற்பரப்புக்கு உள்ளுக்கு போனோம்னா மின்புல வலிமை பூஜ்ஜியம். ஏன் உள்ளுக்கு ஏற்றம் இல்ல. அப்ப மின்விசை கோடுகள் இல்லைங்கிறதால மின்புல வலிமை பூஜ்ஜியம். ஏன் உள்ளுக்கு ஏற்றம் வைக்காது அதாவது கடத்தும் உலோகமைக்கிறது. அது
இதை வச்சுதான் அந்த வெண்டிகிராஃப் ஜெனரேட்டர்லாம் செய்யறது அந்த இசைக்கழிக்கு அதுல பார்ப்போம். அந்த புகையிட நச்சுத்தன்மையை ஆற்றி அது வெளியெடுக்கிற மாதிரி செய்யற அந்த இசைக்கழி ஒன்று லீக் அதுல பார்ப்போம். இந்த இதுதான் அடுத்தது கடைசி ஒன்று பார்ப்போம். எழுதுங்க. 5வது சீராக ஏற்றப்பட்ட மிகப்பெரிய தளக்கடத்தியினால் அதன் அருகாமையில் உருவாக்கப்படும் மின்புல வலிமை காணல். சீராக ஏற்றப்பட்ட மிகப்பெரிய தளக்கடத்தியினால் அதன் அருகாமையில் உருவாக்கப்படும் மின்புல வலிமை காணல். அப்ப சீரா ஏற்றப்பட்ட மிகப்பெரிய தளக்கடத்தி என்ன இப்படிதானே? அப்ப சீரா ஏற்றப்பட்ட மிகப்பெரிய தளக்கடத்தி இப்படி இருந்து இந்த ஒரு புள்ளியிலிருந்து மீன்புல வலிமை காணப்படும். அப்ப சீரா ஏற்றப்பட்ட தளக்கடத்தி இதானண்டா இந்த ஒரு வட்டத்தில் இருந்து மின்புல வலிமையை காணணும்டா இதான் நான் காணப்படுற மின்புல வலிமை. ஒரு தளக்கடத்தில இந்த புள்ளிக்கிற மின்புல வலிமை காணப்படுறா அந்த பரப்புங்கிறது எப்படி வரும்? இந்த இதுக்கு செங்குத்த வரணும்டா பரப்புங்கிறது இப்படி வந்ததானே சரியா பரப்பு வரும். அப்ப இந்த வட்டம்ங்கிறது பின்னுக்கு மீக்கும் முன்னுக்கு மீக்கும் இதுக்குள்ள கொஞ்சம் ஏற்றம் தெரிஞ்சிக்காது. அப்ப பரப்புங்கிறது இப்படி பிடிச்சாதான் கோல கோத்தின் பரப்பு வரும். அப்ப இப்படி பிடிக்கும். இது விளங்குதா பரப்பு காண்றது? அப்ப காணுவோம். அப்ப இப்படி வரும் படம். இதான் தளக்கடத்தி என்றா இன்னைக்கு ஒரு தளக்கடத்தி. இந்த தளக்கடத்தில் இருந்து இந்த ஒரு வட்டத்துக்குள்ள இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற மின்புல வலிமையே காணப்படும். அப்ப ஏற்றம்ங்கிறது அப்ப ரெண்டு பக்கம் ஏற்றம் தெரிஞ்சிருக்கும். இப்படி 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 இதே மாதிரி ஒரு ஏற்றம் இந்த பக்கம் மீக்கிற ஏற்றம் அங்கால பின்னுக்கு மீறிக்காதா? பின்னுக்கு மீக்கும். ஏன் ஒரு தளக்கடத்தி என்றா வெளியால இஞ்சால பக்கம் ஏற்றம் மீக்கும் அங்கால பக்கம் ஏற்றம் மீக்கும். ஏன் ஒரு கொப்பி எடுத்தனண்டா இஞ்சால சைட்லயும் ஏற்றம் மீக்கும் இஞ்சால சைட்லயும் வேற ஏற்றம் மீக்கும். அப்ப நான் ஒரு சைட்டை மட்டும் இப்படி ஏற்றம் மீக்கும். அப்ப நான் கோல கோட்டின் பரப்பை உருவாக்குறதுக்கு இந்த தளக்கடத்திக்கு செங்குத்தா உருவாக்கணும். அப்ப இதான் தளக்கடத்தி இப்படி வெளியே வர மாதிரியும் இப்படி வெளியே வர மாதிரியும் நான் பரப்பு உருவாக்கணும். அப்ப அதுல இருந்து கீழா கோல கோட்டின் பரப்பு இப்படி இந்த பின்னுக்கு இப்படி வரும் ஒரு குழாய் மாதிரி. அப்ப இன்னைக்கு செல்லுங்க இதுல இருந்து போற கோடுங்கிறது இப்படி பரப்ப பிடிச்சிருந்த இதுல இருந்து போற ஓடங்கிறது இந்த வளைபரப்ப வெட்டுமா? இப்ப இதுல இருந்து போற ஓடு இதான் தளக்கடத்தி. இதுல கோல கோலத்தையும் பரப்பி இப்படி பிடிச்சிருக்கேன் ஒரு வட்டமா பிடிச்சிருக்கேன் இப்படி நேரிய குழாய் இப்படி நேரிய குழாய். அப்ப இந்த ஏற்றத்துல இந்த வெளிக்கிட்டு போற ஓடங்கிறது இந்த வளைபரப்பு வெட்டிட்டு போமா இந்த பெரிய ஓட்டைக்குள்ள மட்டும் போமா? இந்த பெரிய ஓட்டைக்குள்ள மட்டும் அந்த கோடு போகும். அப்ப கோடு போறது எப்படி கோடு போகும்? இப்படி 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 போகும். இதே செட்டப்ல பின்னுக்கு போவாது பின்னுக்கு போகும். அந்த கோடங்கிறது இப்படி 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 போகும். சரியானே? அப்ப இதர பரப்படத்தைங்கிறத செஞ்சிருக்காங்க சிக்மா சென்டிமீட்டர் -2 அலகு பரப்படத்தி ஏற்ற பரப்படத்தியா சிக்மா சென்டிமீட்டர். அப்ப இதுல இருந்து நான் மின்புல வலிமை காணணும்டா சமன் எனக்கு தெரியும் பை ஓவர் தான் என்ன மின்பாயம் எனக்கு தெரியும். இது ஏ என்று எடுத்தனண்டா இந்த பரப்பு ஏ என்று எடுத்தனண்டா இந்த பரப்பு என்ன ஏதான் இந்த பரப்பு என்ன இருக்கும் ஏத்தான் இருக்கும். அப்ப போற பரப்புங்கிறது மின்விசை கோடு இந்த ஏ பரப்புக்குள்ள இணையும் போது இந்த ஏ பரப்புக்குள்ள போகுதா இல்லையா? அப்ப மொத்த பரப்புங்கிறது என்ன 2 ஏ பரப்புகளாலே மின்விசை கோடு போகுது. அது விளங்குதா? விளங்கு. அப்ப மொத்தமா நிக்கிற ஏற்றம்ங்கிறது இந்த ஏ பரப்புகளையும் ஒரு ஏற்றம் வைக்கும் இத மாதிரி பின்னுக்கு ஒரு ஏ பரப்பு வைக்கும் அதுக்குள்ளேயும் மொத்த ஏற்றம் வைக்கும். அப்ப மொத்த ஏற்றம் கியூங்கிறது 2a சிக்மான்னு வரும். அது விளங்குதா? 2a சிக்மான்னு வரும். அப்ப மின்பாயம்ங்கிறது 2a சிக்மா ஓவர் எப்சிலன் நாட் மொத்த பரப்புங்கிறது என்னன்னு வரும்
டூ ஏ வரும். இந்த பரப்பும் டூ ஏ வந்தா கடைசியா மின்புல வலிமை ஈங்கிறது டூ ஏஎம் போயிட்டாமண்டா இ சமன் சிக்மா ஓவர் எப்சைலன் நோட் வரும். இ சமன் சிக்மா ஓவர் எப்சைலன் நோட் வரும். சரியா? இப்ப இதை நான் சுயாதீனமா வச்சாதான் இப்படித்தானே வரப்போ இஞ்சாலையும் ஓடுவோம் சுயாதீனமா இருந்தா இப்படி ஒரு கடத்தி இருக்கக்குள்ள இதுக்கு சமாந்தரமா இந்த கொப்பிக்கு சமாந்தரமா இன்னும் ஒரு கொப்பியை வச்சு தலைக்கடத்தியை வச்சுருந்தா இஞ்சால கோடுவோமா இல்ல ஒரு இஞ்சால மட்டும் வருமா? இஞ்சால தூண்டுறதுக்கு ஒரு பொருள் வந்தா இஞ்சால கோடு போகாம எல்லா இதுவும் இஞ்சால ஷிஃப்ட் ஆகி எல்லா கோடும் என்ன செய்யும் இந்த கெப்புக்குள்ள போகும். அப்ப இப்படி ஒரு தலைக்கடத்தி இதுக்கு சமாந்தரம் இன்னும் ஒரு தலைக்கடத்தி வச்சுனண்டா இதுக்குள்ள வார மின்புல வலிமைங்கிறது இந்த கோடு மிஞ்சால வந்து அப்ப இந்த மின்புல வலிமையில டபுள் மடங்கிக்கும் மறுவலங்க. அப்ப அதை நோட் பண்ணுங்க. அப்ப இதுக்கு சமாந்தரம் இன்னும் ஒரு தலைக்கடத்தியை பிடிச்சிருந்தா அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட மின்புல வலிமைங்கிறது டூ சிக்மா ஓவர் எப்சைலன் நோட் ஒரு மெயின் இந்த ஏற்றம் மிஞ்சால வந்து இந்த கோடு டபுள் ஆகும். அப்ப மின்புல வலிமை டபுள் ஆகும் அந்த ஏற்ற கடத்தி அந்த கடத்தி மாதிரி. அப்ப இதுக்கு சமாந்தரமா இன்னும் ஒரு தலைக்கடத்தியை பிடிச்சிருந்தா அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட மின்புல வலிமை ஈங்கிறது டூ சிக்மா ஓவர் எப்சைலன் நோட் வரும். அது காரணம் ஏற்றம் எல்லாம் இஞ்சால போகும் கோடும் டபுள் ஆகும். அப்ப மின்புல வலிமை டபுள் ஆகும். இதுகளை வச்சு எம்ஜிகளை கேள்வி வரலாம். முன்னுக்கு தலைக்கடத்தி வச்சு நடக்கும். அப்ப கோட்டை வச்சியா நீங்க எல்லாத்தையும் கலைக்கணும். சரியா? இதோட உங்களோட கோஸ்டின் பரப்பு மின்புல வலிமை என்ற முக்காவாசி தேறி முடிஞ்சு இந்த ஒரே ஒரு சாப்டருக்கு கொள்ளளவம் என்ற சாப்டர். அந்த கொள்ளளவும் வழங்கணும்னா எல்லாரும் இந்த இதை திருப்பி பார்த்து படிச்சதுக்கு பிறகு திருப்பி அடுத்த கொள்ளளவு வீடியோல சந்திப்போம்.